Dear students, welcome to Social Science class, Term 1, Class 7, Economics Lesson 1, Production. அன்பு மாணவ செல்வங்களே, இன்று பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடமான ப்ரொடக்ஷன், உற்பத்தினா என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன என்பதை இந்த பாடத்தின் மூலம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். First, we should understand the learning objectives. கற்றல் நோக்கங்கள். acquaint ourselves with இந்த பாடத்தை நாம் கற்பதன் வாயிலாக என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம். to know the meaning of production, உற்பத்திக்கான பொருள், அதாவது உற்பத்தியின் பொருள் பற்றி அறிந்து கொள்ளுதல். to understand the types of production, உற்பத்தி வகைகளை அறிந்து கொள்ளுதல். and then to know the types of factors of production, உற்பத்திக்கான காரணிகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். முதல்ல உற்பத்தினா என்ன, அதற்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் understand the types of production, உற்பத்தி அதனுடைய வகைகள், அப்புறம் உற்பத்திக்கான முக்கியமான காரணிகள், types of factors of production. And then to understand the characteristics of factors of production, அதாவது உற்பத்தி காரணிகள் இருக்குது இல்லையா, அந்த உற்பத்தி காரணிக்கான என்ன சிறப்பியல்புகள் இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். Introduction. There are two main activities in an economy. பொருளாதாரத்தில் இரண்டு விதமான செயல்பாடுகள் காணப்படுகிறது. First one is production and consumption. என்னென்ன முக்கியமானது, ரெண்டு விதமான காரணிகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், உற்பத்தி, இன்னொன்று நுகர்வு, ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். அதே போல் சிமிலர்லி there are two kinds of people, அதே போல் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர், உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள், இந்த ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறோம். ஸோ வெல்பீயிங் இஸ் மேட் possible by efficient production and by interaction between the producers and the consumers. இந்த உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே காணப்படும் சிறந்த செயலாற்றல் திறன்மிக்க நல்ல பொருளை தயாரிப்பதை உறுதி செய்கிறது. The possible for efficient production, நல்ல தரமான பொருளை உற்பத்தி செய்வதை இது ஊக்கப்படுத்துகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த இன்ட்ராக்ஷன் இந்த இருவருக்கும் இடையே, யாராவது ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர்ஸ், உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர், இந்த இருவருக்கும் இடையே நமக்கு ஐடென்டிஃபை இன்டு டூ ரோல்ஸ், இரண்டு விதமான முக்கிய வேலைகள் இருக்கிறது. போத் ஆஃப் விச் ஜெனரேட் வெல்பீயிங் கன்சியூமர்ஸ் கேன் பி போத் கன்சியூமர்ஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சப்ளைஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். அதாவது என்ன, ஒன்று அந்த நுகர்வோரை உற்பத்தியாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள், நுகர்வோர்கள் அல்லது வழங்குபவர்கள், கொடுப்பவர்கள். இப்போ கொடுப்பவர்கள் ஒன்று, அதை வாங்கி பயன்படுத்துபவர்கள், இந்த ரெண்டு விதமான செயல்களில் அவர்களை ஈடுபட வைக்கிறது. ஸோ அப்போ நுகர்வோர்கள் செயல்படுகிறார்கள். ஓகேவா? அது மட்டும் கிடையாது, முக்கியமாக the customers' well-being arises from the commodities they are buying and supplies. Well-being is related to the income they receive as compensation for the production input they have delivered to the producers. அந்த உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அதே போல் அந்த உற்பத்தி செய்த பொருட்களை கமோடிட்டிஸ், பண்டங்கள் இருக்கு இல்லையா. ஸோ பையிங் அண்ட் த சப்ளையர்ஸ், அந்த பொருட்களை சப்ளை பண்ணுபவர், அதாவது வழங்குபவர்கள் வாங்குறாங்க. வெல்பீயிங் இஸ் ரிலேட்டட் டு த இன்கம், அவர்களுக்கு அதிகமான
முக்கியமாக வருமானமும் கிடைக்கிறது. they receive as compensation for the production input. அதே போல் அவர்களுக்கு உண்டான பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அதாவது பணத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பணத்தை உற்பத்தி செய்கிறார்கள், இவர்கள் பொருளை உற்பத்தி செய்கிறார்கள். அதாவது தமக்கேற்ற வருமானத்தை பெறுகிறார்கள். இவ்விருவரும் உற்பத்தியாளர் தாம் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு அளிக்கின்ற உள்ளீடுகளுக்கு ஏற்ற வினையை அளித்து இருவரும் தம்மை சமன் செய்து கொள்கிறார்கள். மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி மற்றும் உற்பத்திக்கான பொருள் விளக்கம். ப்ரொடக்ஷன் இஸ் a process of combining various material inputs and immaterial inputs in order to make something for consumption, the output. அதாவது என்னென்னா, நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருட்கள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தொழில். அப்போ அப்படி சேர்க்கும் பொழுது நமக்கு சில பொருள் உற்பத்தி ஆகிறது. ப்ரொடக்ஷன் என்ன? இஸ் அ ப்ராசஸ். ப்ரொடக்ஷன் ஒரு பயன்பாட்டுக்கான நிகழ்வு. கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் இன்புட் அண்ட் இம்மாட்டீரியல் இன்புட்ஸ், அந்த மூலப்பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் அல்லாத பொருட்களையும் இன் ஆர்டர் டு மேக் சம்திங், இரண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு பொருளை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். ஃபார் கன்சப்ஷன் த அவுட்புட்ஸ். ஃபார் கன்சப்ஷன்னா பயன்படுத்துவதற்காக, நுகர்வோர்களுக்காக உற்பத்தி செய்கிறார்கள். இது அவங்களுடைய அவுட்புட்டு. ஓகேவா? இட் இஸ் த ஆக்ட் கிரியேட்டிங் அண்ட் அவுட்புட் and good or service which has value and contributes to the utility of individuals. அதாவது ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தி ஆகும். ஒரு பொருளை உருவாக்கும் செயல் தான் உற்பத்தி. அது ஒவ்வொருவரின் தேவைக்கு சிறந்த சேவையையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத இடத்தை வகிக்கிறது. ப்ரொடக்ஷன் இஸ் எக்கனாமிக் ரெஃபர்ஸ் டு த கிரியேஷன் ஆஃப் தோஸ் குட்ஸ். நல்ல உற்பத்தி பொருட்களை உருவாக்குவது, அதாவது கிரியேட் சம்திங், ஏதாவது ஒரு புதியதை படைத்தல். Services which have exchange value. Services which have exchange value. அந்த சேவைகள் என்பதும் நமக்கு அளிக்கக்கூடிய முக்கியமான மதிப்புகளில் ஒன்று. இதை என்ன பண்ண முடியும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், மாற்றிக்கொள்ள முடியும் அதனுடைய மதிப்பிற்கு ஏற்றவாறு. which means it means the creation of utilities. அது நமக்கு சிறந்த ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஓகே, யூட்டிலிட்டி மீன்ஸ் ஒன் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் எ ப்ராடக்ட். அதாவது பொருளாதாரத்தில் உற்பத்தி என்னும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருள்களை குறிக்கிறது. அதாவது என்ன? ஒரு பொருளை உருவாக்குவதை குறிக்கிறது. அந்த பொருள் எப்படி உருவாகிறது என்ற சூழ்நிலையை பொறுத்து அமைகிறது. ஓகே, யூட்டிலிட்டிஸ் ஆர் இன் த யூர் ஆஃப் ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்டு பிளேஸ் யூட்டிலிட்டி. அப்போ 3 வகையாக அதனுடைய வகைகளை பிரிக்கிறோம். ஸோ எப்படி? நேச்சர் ஆஃப் ஃபார்ம் யூட்டிலிட்டி, time utility and place utility. These are the 3 types of utility. First, form utility. Form utility na வடிவ பயன்பாடு. If the physical form of commodity is changed, its utility may increase. அதாவது என்ன? ஒரு விளைபொருள், ஏதாவது ஒரு பொருள் விலை போகக்கூடிய பொருள் இருக்குது, அதனுடைய வடிவம் எப்படி சேஞ்ச் ஆகுதோ, அதனுடைய ஷேப் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து அது தேவைக்கேற்ப மாறுபாடு அடைகிறது. இஃப் த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் கமோடிட்டி இஸ் சேஞ்ச், இட்ஸ் யூட்டிலிட்டி மே பி இன்க்ரீசஸ். அந்த ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றுவதன் மூலம் அதனுடைய விலையும் தேவையும் அதிகரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காட்டன் இன்க்ரீசஸ் if it is converted into cloth. இப்போ பருத்தி துணியெல்லாம் இருக்குது, பருத்தியை மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஸோ அந்த பொருளை ஆடையாக கன்வெர்ட் பண்ணுறோம், ஆடையாக வடிவமைக்கும் போது அது நமக்கு தேவைப்படுகிறது. இது ஃபார்ம் யூட்டிலிட்டி. அண்ட் தென் பிளேஸ் யூட்டிலிட்டி, இட பயன்பாடு. ஸோ இது பாருங்கள், இஃப் எ கமோடிட்டி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். அதாவது ஒரு பொருள், அதாவது ஒரு விளை பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அதனுடைய பயன்பாடு அல்லது அதனுடைய மதிப்பு மிகுதிப்படுகிறது, வேரியேஷன் ஆகுது. எக்ஸாம்பிள், இஃப் ரைஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு தமிழ்நாடு, from Tamil Nadu to
கேரளா, தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு அதிகமான அரிசியை நாம் ஏற்றுமதி செய்கிறோம். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதனுடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் டைம் யூட்டிலிட்டி, கால பயன்பாடு. If the commodity is stored for future usage, its utility may increase. அதாவது ஒரு விளைபொருளை எதிர்கால தேவைக்காக நாம் சேமித்து வைக்கும் பொழுது அதனுடைய மதிப்பும் தேவையாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அக்ரிகல்ச்சரல் காமோடிட்டிஸ், விவசாயம் சார்ந்த விளைபொருட்கள், லைக் பேடி, வீட், நெல், கோதுமைகள், பலவிதமான தானியங்கள்லாம் இருக்குது. ஆர் ஸ்டோர்ட் ஃபார் த ரெகுலர் யூசேஜ் ஆஃப் கன்சியூமர்ஸ் த்ரூ அவுட் த இயர், வருடம் முழுவதும் அது தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுறதுனால ஃபியூச்சருக்கு நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கால்டு டைம் யூட்டிலிட்டி. அண்ட் தென் இந்தியன் எக்கனாமி இஸ் எ மிக்ஸ்டு எக்கனாமி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர் எக்ஸிஸ்டிங் டுகெதர். அதாவது அரசாங்கத்தை சார்ந்த பொருளாதாரமும் தனியார் துறையை சார்ந்த பொருளாதாரமும் ஒன்றா கலந்து இருக்கக்கூடியது. இது பொதுத்துறை நிறுவனம், எல்லாமே ஒன்றிணைந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது. Dear students, thank you for watching this video.